திராவிட தமிழர் கட்சி தலைவரும் வழக்கறிஞருமான வெண்மணி கோவை மாநகர காவல் ஆணையரிடம் மனு ஒன்றை அளித்தார். அதில் ஆந்திர மாநில துணை முதல்வரும் நடிகருமான பவன் கல்யாண் திருப்பதியில் தமிழர்கள் மத்தியில் பேசும்போது தமிழகத்தில் இந்து மதத்தை பற்றி இழிவாக பேசுகிறார்கள், அவர்களுக்கு எதிராக ஏன் கொந்தளிக்க கூடாது என பேசியது அதிர்ச்சி அளிப்பதாகவும் இது மத கலவரத்தை தூண்டுவது போல் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாட்டுக் கொழுப்பு குறித்தும் பேசியது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களை இழிவுபடுத்துவது போல் உள்ளதாகவும், எனவே அவர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெண்மணி, ஆந்திராவின் துணை முதலமைச்சரும் நடிகருமான பவன் கல்யாண் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக திருப்பதியில் வழங்கப்பட்ட லட்டில் மாட்டு கொழுப்பு தடவி தீட்டாகிவிட்டது என்கிற செய்தியை நாடு முழுவதும் பேசி வருகிறார். அதோடு மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் குறிப்பாக துணை முதலமைச்சருக்கு எதிராக பேசி வருகிறார். அவருடைய அந்த பேச்சு என்பது இரு மாநில மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான பிளவுகளை ஏற்படுத்தும் என்று பாரதிய நியாய சங்கீதா சட்டப்பிரிவு 196 மற்றும் 197 மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டு மாநில மக்கள் மத்தியில் வெறுப்புணர்வை தூண்டுவது சட்டத்திற்கு புறம்பாகும். எனவே அவருடைய பேச்சு நடவடிக்கை என்பது சட்டத்திற்கு புறம்பானது. குறிப்பாக ஜாதியை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உருவாக்கப்பட்ட சனாதானத்தை பாதுகாக்க ஒரு வாரியம் முழுவதும் உருவாக்கப்பட வேண்டும் என்று பேசுகிறார். இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 17 மற்றும் 19 இந்த நாட்டில் தீண்டாமை அடியோடு ஒழிக்கப்பட்டு விட்டது என்று கூறுகிறது. ஆனால் சனாதானம் என்பது சாதியை பாதுகாக்கிற ஒரு பிரிவாக இருக்கிறது. இது பல்வேறு வித சமய அறிஞர்களும் பல்வேறு வரலாற்று ஆய்வாளர்களும் சனாதனம் என்பது ஜாதியை பாதுகாக்க இந்து மத சம்பிரதாயங்களால் புராணங்களால் ஸ்மிருதிகளால் உருவாக்கப்பட்டது, ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த அடிப்படையில் தான் அரசியலமைப்பு சட்டம் தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் அந்த ஜாதியை மீண்டும் புதுப்பிக்க விதமாக சனாதனத்தை பாதுகாக்க வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற பவன் கல்யாண் மீது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒரு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராக இருந்து கொண்டு பேசுவது சட்டத்திற்கு எதிரானது. எனவே அவர் மீது நாங்கள் வழக்கு தொடுப்பதற்காக கோவை மாநகர காவல் ஆணையரிடத்தில் புகார் கொடுக்க வந்திருக்கிறோம். குறிப்பாக ஆந்திராவில் வழங்கப்பட்ட லட்டு மாட்டினுடைய கொழுப்பு தடவியதால் தீட்டாகிவிட்டது என்றால் இந்த நாட்டில் காலங்காலமாக உணவாக மாட்டிறைச்சியை உணவு எடுத்துக்கொள்கிற இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் மற்றும் பழங்குடி மக்களை இழிவுபடுத்துகிற செயலாக நாங்கள் பார்க்கிறோம். தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிரிவு 31U அதன்படி பட்டியல் மக்களை பொது வழியில் இழிவுபடுத்துகிற விதமாக பேசினால் தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்கிறது. எனவே பவன் கல்யாண் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். BNS ஆக்ட் என்று சொல்லக்கூடிய பாரதிய நியாய சங்கீதா சட்டப்பிரிவு 196, 97 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். ஆந்திராவில் பேசியதற்கு ஏன் கோவையில் புகார் கொடுக்கலாம் என்று கேட்கிறார். லலிதா குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் என்கிற வழக்கில் இந்திய முழுவதும் இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக பிரிவினைகளை ஏற்படுத்துவதற்கு யார் பேசினாலும் எங்கு பேசினாலும் அவர்கள் மீது புகார் கொடுக்கலாம் என்று லலிதா குமார் எதிர் பீகார் வழக்கிலே தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் கோவை மாநகர காவல் ஆணையரத்தில் நாங்கள் புகார் கொடுக்க வந்திருக்கிறோம். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் பவன் கல்யாண் மீது சட்டப்பூர்வமாக நீதிமன்றத்தில் நடவடிக்கை எடுப்போம்.